Spirit. Hallelujah. நமக்கான கண்களை நம்ம மூடி தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாம். Thank you Holy Spirit. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த நாளை ஆண்டவரே அப்பா கூடுகையே உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்குறோப்பா. எங்கள் பைபிள் ஸ்டடியை நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்கள் அன்பின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் காரியங்களை அன்றையப்பா கற்றுக் கொடுக்கும்படியாய் நாங்கள் அன்றையப்பா உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே முழுவதுமாய் ஆளுகை செய்யுங்க. எல்லா தேவையில்லாத ஆண்டவரே நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாதபடிக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் நீங்கட்டும் என்று கட்டளை கொடுக்குறோம். எங்கள் ஆவி ஆத்மா அன்றப்பா சரீரம் முழுமையுமாய் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே முழு மனதோடு கூட உங்கள் வார்த்தையை நாங்கள் கேட்க முழு ஆவியோடு கூட அன்றையப்பா உற்சாகமாய் அதை உள்வாங்க நீர் உதவி செய்ய வேணுமா நாங்கள் செபிக்கிறோம். ஐயா உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அன்றையப்பா தெய்வ ஊழியரை கூட நீங்கள் அபிஷேகித்து நீங்கள் பயன்படுத்துங்க. இன்றைக்கு எங்களுக்கு என்னெல்லாம் அன்றையப்பா கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ உங்கள் வேதத்தில் இருக்கக்கூடிய அற்புதங்களை அதிசயங்களை எங்களுக்கு தெளிவாக ஆண்டவரே அப்பா நீங்கள் விளக்கி எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி. அதற்கு மகனை ஒரு கருவியாய் நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. தொண்டையை பலப்படுத்துங்க. இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் கடந்து வர நீங்கள் உதவி செய்யுங்க. உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்குற நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு கூட்டு அபிஷேகம் இந்த மாலை வேளையிலே கிரியை செய்யட்டும் என்று கட்டளை கொடுக்குறேன். சகலவற்றையும் கரங்களிலே ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று அந்த உன்னதமானவரை உயர்த்தி நம்ம ஒரு சில பாடல்கள் மூலமாய் பாடி அவரை மகிமைப்படுத்தலாம். உன்னதமானவர் மறைவினிலே சர்வ வல்லவர் நிழல்தனிலே. உன்னதமானவர் மறைவினிலே சர்வ வல்லவர் நிழல்தனிலே. உன்னதமானவர் மறைவினிலே சர்வ வல்லவர் நிழல்தனிலே. உறவாடி மகிழ்ந்திடுவேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். ஆண்டவர் எனது அடைக்கலமானார், நான் நம்பும் கோட்டையும் அரணுமானார். ஆண்டவர் எனது அடைக்கலமானார், நான் நம்பும் கோட்டையும் அரணுமானார். கொள்ளை நோய்கள் தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். வேடர் கன்னிகள் கொள்ளை நோய்கள் தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். உன்னதமானவர் மறைவினிலே சர்வ வல்லவர் நிழல்தனிலே. தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தமது சிறகால் அரவணைக்கிறார், ரெக்கையின் கீழே அமர செய்கிறார். தமது சிறகால் அரவணைக்கின்றார், ரெக்கையின் கீழே அமர செய்கிறார். சத்திய வசனம் எனது கேடகம், நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு. சத்திய வசனம் எனது கேடகம், நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு. நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு. உன்னதமானவர் மறைவினிலே சர்வ வல்லவர் நிழல்தனிலே. தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், என்றும் வெற்றி நான் காண்கின்றேன். என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் தாக்கினாலும். என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் தாக்கினாலும். பாதுகாப்பவர் என் பக்கத்திலே, பாதிப்பு இல்லையே பயமில்லையே. பாதுகாப்பவர் என் பக்கத்திலே, பாதிப்பு இல்லையே பயம் இல்லையே. பாதிப்பு இல்லையே பயம் இல்லையே. உன்னதமானவர் மறைவினிலே சர்வ வல்லவர் நிழல்தனிலே. தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், என்றும் வெற்றி நான் காண்கின்றேன்.
மறைவினிலே சர்வ வல்லவன் நிழல்தனிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன். எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தங்கி உறவாடி மகிழ்கின்றேன். எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். சிங்கத்தின் மீது நான் நடந்து சீரும் சர்ப்பங்களை மிதித்திடுவேன். சிங்கத்தின் மீது நான் நடந்திடுவேன். சீரும் சர்ப்பங்களை மிதித்திடுவேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை காலடியில் நசுக்கிடுவார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை காலடியில் நசுக்கிடுவார். சாத்தானை காலடியில் நசுக்கிடுவார். உன்னதமானவன் மறைவினிலே சர்வ வல்லவன் நிழல்தனிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன். எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தங்கி உறவாடி மகிழ்கின்றேன். எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். ஆண்டவர் எனது அடைக்கலமானார். நான் நம்பும் கோட்டையும் அரணுமானார். ஆண்டவர் எனது அடைக்கலமானார். நான் நம்பும் கோட்டையும் அரணுமானார். வேடர் கண்ணிகள் கொள்ளை நோய்கள் தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். வேடர் கண்ணிகள் கொள்ளை நோய்கள் தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். உன்னதமானவன் மறைவினிலே சர்வ வல்லவன் நிழல்தனிலே உன்னதமானவன் மறைவினிலே சர்வ வல்லவன் நிழல்தனிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன். எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தங்கி உறவாடி மகிழ்கின்றேன். எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தானா நானா நானா லா 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 ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்முடைய மறைவிலே எங்களுக்கு பாதுகாப்பு உண்டு ஆண்டவரே. உம்முடைய மறைவிலே எங்களுக்கு பலன் உண்டு. உம்முடைய மறைவிலே எங்களுக்கு ஆலோசனை உண்டு ஆண்டவரே. நீரே ஆண்டவரே எங்களை வழி நடத்தக்கூடிய தெய்வமாய் இருக்கிறீர். ஓ ஹalleluya ஹalleluya. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தொடர்ந்து ஆண்டவரே உங்க ஆளுகைக்கு உங்க வழி நடத்தலுக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் அப்படின்ற நினைவோடு கூட இந்த பாடலை பாடலாம். Thank you Jesus. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும். அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. சரீரங்களின் தீய வார்த்தையை கொண்டு உம்முடைய பிரசன்னத்தை கொண்டு வாருமையா. ஆட்கொண்டு ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும். அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே,
ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. மனதை புதிராக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா. மனதை புதிராக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும். இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே, தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே. அப்பாவின் திரு சித்தம் வெளிப்படுத்தி எப்போதும் நடத்துமையா. அப்பாவின் திரு சித்தம் வெளிப்படுத்தி எப்போதும் நடத்துமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ஓ ஹalleluya. இன்று அலங்கரியும். இந்த வார்த்தையை கொண்டு இன்னும் அதிகமா எங்களை மெழுகேற்றுங்க. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ஆட்கொண்டு எங்களை ஆண்டவரே, வெறும் ஹெட் நாலேஜ் மாத்திரம் அறிந்து கொள்வதற்காக நாங்க வரலாம் ஆண்டவரே. ஓ அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். எஸ் ஃபாதர் காட், உம்முடைய வார்த்தை ஆண்டவர் வெறும் எங்களுக்கு அறிவை மாத்திரம் ஆண்டவரேப்பா கொடுத்துடாதபடிக்கு எங்கள் ஸ்பிரிட்டை ஆண்டவரேப்பா இன்னும் கூட ஆண்டவரேப்பா சென்சிட்டிவாக உங்கள் சித்தத்தை, உங்கள் ரகசியத்தை எங்களோடு கூட நீர் என்ன ஆண்டவரேப்பா உமக்காக நாங்கள் செய்யணும்னு நீங்கள் சித்தம் கொண்டு இருக்கிறீங்களோ அதை தெரிவாய் தீர்க்கமாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வேலையாக நீங்கள் அமைத்து தாங்கப்பா. ஓ நிறைவானவர், நிறைவானவர் உங்களை நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவரே. நிறைவானவர் வரும்பொழுது குறைவுகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா கடந்து போயிடும் நாங்கள் பார்க்கிறோமே. ஓ ஹalleluya. எங்களுக்குள்ள உங்கள் நிறைவை இந்த மாலை வேளையில் எதிர்பார்த்து ஒரு தாகத்தோடு கூட காத்திருக்கிறோம் ஐயா. எத்தனை பேர் சொல்வீங்க ஆண்டவரே உங்கள் நிறைவு எங்களை ஆளுகை செய்யட்டப்பா. உங்கள் வார்த்தை தான் நிறைவு, ஒரு மனுஷனை நிறைவுபடுத்த முடியும். அதற்காக இன்னும் எங்களை முழுமைப்படுத்திக் கொள்ள, இன்னும் எங்களை மெழுகேற்றிக் கொள்ள, உங்கள் வார்த்தையின் மூலமா இன்னும் எங்களை நாங்களே புடமிட்டுக் கொள்ள இந்த மாலை வேளையில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இன்னும் நீங்கள் ஆளுகை செய்து எங்களை முற்றிலுமாய் ஆட்கொண்டு எங்களை வழி நடத்துங்க. ஓ ஹalleluya. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது
கிருபையினால வெளிப்படுத்துங்க. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே தேவாவியானவரே, உங்களால கூடாதது எதுவுமே இல்லை. எப்பேற்பட்ட மனுஷரையும் பிரகாசிப்பிக்க உம்மாலே கூடும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும்படியாக நீங்க ஒவ்வொரு செகண்டும் நீங்க ஆண்டவரேப்பா விருப்பப்பட்டு கொண்டவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய முழுமையான மாற்றம் எங்களுக்குள்ளே நிறைவேற நிறைவானவரே எங்களை விட்டு கொடுக்கிறோம். இந்த மாலை வேளையில கூட உங்க வார்த்தையை கொண்டு எங்களுக்குள்ள நீங்க என்னென்னலாம் செய்ய இருக்கிறீங்களோ, எப்படிலாம் எங்களை புடமிட விரும்புகிறீரோ, என்னென்னலாம் சித்தத்தை நீங்க மறைத்து எங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு ஆண்டவரே அப்பா நீங்க சித்தம் கொண்டு இருக்கிறீங்களோ அதை தெளிவா தீர்க்கமா எந்த விதமான தங்கு தடை இல்லாதபடிக்கு எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்க. அது எங்களுக்குள்ள ஆண்டவரே அப்பா 60 100 பலன் கொடுக்கத்தக்க வண்ணமாய் எங்களுக்குள்ளேயும் அது கிரியை செய்யும்படியா எங்களை முற்றிலுமாய் விட்டு கொடுக்கிறோம். மீண்டும் ஒரு விசை கூட எல்லா தடைகளை ஆண்டவரே அப்பா நாங்க முறிக்கிறோம். உங்க நிறைவு அழகா எங்களை வழி நடத்த போவதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த 2 நாளில் விசேஷித்த சனி ஞாயிறு ஆகிய 2 தினங்களில் நடைபெற்ற ஊழியங்களில் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் 45 பேர் வந்திருக்கிறாங்க. இவர்களை பின்தொடரணும். இதில் நிறைய பேர் அற்புதத்தை பெற்றிருக்கிறாங்க, விடுதலை பெற்றிருக்கிறாங்க, சுகத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தொடர்ந்து வரணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ரைட், வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு எலெக்ஷன் இருக்குது. எலெக்ஷன் எல்லாரும் வாக்களிப்பீர்கள் என நம்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ரைட், நம் வேதப்பாட வகுப்புக்கு கடந்து போவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேதப்பாட வகுப்புக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். டாக்ட்ரின் ஆஃப் த சர்ச் அப்படின்ற தலைப்பில் அந்த சபையின் உபதேசம் என்ன அப்படின்றத நம்ம படிச்சுட்ருக்கோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4 to 6 வரையிலான வசனங்களில் அங்கே 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7 காரியங்கள் தான் சபையின் உபதேசங்களாக ஒரே பிதா, ஒரே கர்த்தர், ஒரே ஆவி, ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே சரீரம், ஒரே நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். ஒரே பிதா அவர், ஒரே கர்த்தர், ஒரே ஆவி, ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே சரீரம், ஒரே நம்பிக்கை. இதில் ஒரே பிதா ஒரே தேவன் அப்படின்றத நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி படித்தோம். நமக்கு ஒரே தேவன் தான் உண்டு. பிதாவாகிய தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். கர்த்தரை அவரை அறிகிற அறிவில் வளரணும்னு சொன்னேன். அடுத்தது ஒரே கர்த்தர் இயேசு. இயேசுவை தான் மனுஷனாக இந்த பூமியில் அவதரித்தார். அந்த மனிதனாக அவதரித்த இந்த இயேசுவை தான் கிறிஸ்துவும் கர்த்தருமாய் தேவனாக்கினார். அடுத்தது ஒரே ஆவி. நமக்கு ஒரே ஆவி, ஆவின்றதை விட ஒன் ஸ்பிரிட். கர்த்தர் சுத்த நமக்கு ஒரே ஆவியானவர். ஆமென்.
பழைய ஏற்பாட்டின் பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிதாவை அறியாமல் இருக்கிறது. எரேமியாவின் புஸ்தகம் 2:8-11 வாசித்தீங்கன்னா, கர்த்தர் எங்கே என்று கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும், ஆசாரியர்கள், ஒரு எரேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து, வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து, மெய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். ஆமா, வேதத்தை போதிக்கிறவங்களுக்கே தேவன் பிதாவாகிய தேவனை அறியல. பழைய ஏற்பாட்டின் பாவம் பிதாவாகிய தேவனை அறியாமல் இருந்தார்கள். காஸ்பல் டைம்ல 11வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாதவர்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ, தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். அப்ப தேவனையே மாத்திட்டாங்க, தேவனை அறியல. பழைய ஏற்பாட்டின் பாவம் பிதாவாகிய தேவனை மக்கள் சரியா அறியல. சுவிசேஷ நாட்களில் இயேசுவை அறியலை. யோவான் 1:11 வாசித்தீங்கன்னா, சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பேதுருவிடத்தில் இயேசு கேட்டார், என்னை யாருன்னு சொல்கிறாங்கன்னு. அப்போது மத்தேயு 16வது அதிகாரம் 13-14 பாருங்கள். அவங்க கொடுத்த பதிலெல்லாம் பாருங்கள். மத்தேயு 16:13-14. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். என்னை யாருன்னு சொல்றாங்கன்னு கேட்டாரு. அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், ஒரு கூட்டம் யோவான் ஸ்நானகன் சொல்றாங்க, சிலர் எலியா என்றும், சிலர் எலியான்றாங்க, வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்போதான் ஆண்டவர் கேட்டார், அப்பா விடுங்கப்பா, நீங்கள் யார் சொல்கிறீங்கன்ற. அப்போது காஸ்பல் டைமில் பார்த்தீங்கன்னா ஓடிலையும் பிதாவாகிய தேவன் அறியலை, ஜிடியில் காஸ்பல் டைம் அதில் இயேசுவை அறியலை, என்டி புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவரை அறியலை. அப்போஸ்தலர் 19:2, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். பரிசுத்த ஆவின்னு ஒன்று கேள்விப்படவே இல்லை அப்படின்ட்டாங்க எபேசு சபை. எபேசுக்கு பவுல் போகும்போது நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படின்னு ஒருத்தர் ஒன்று பற்றி கேள்விப்படவே இல்லை, தெரியாதுன்ட்டாங்க. இன்றைக்கி நிறைய சபைகளில் பரிசுத்த ஆவியானவரை பற்றி தெரியல, அவருக்கு இடமும் கொடுக்கல, அவர் யாருன்னு தெரியல, சரியா இல்லை. ஸோ புதிய ஏற்பாட்டின் கதாநாயகர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். கதாநாயகர் இல்லாத கதை இருக்கா? இல்லை. எழுப்புதல் பரிசுத்த ஆவியானவர் இல்லாத எழுப்புதல் இல்லை, அற்புதம் இல்லை, எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்து படிக்கும் போது 2 காரியங்களை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் தேவன். ஹோலி ஸ்பிரிட் இஸ் காட். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியாவின் புஸ்தகம் 31:33. அந்நாட்களுக்கு பிற்பாடு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டோட ரெஃபர் பண்றேன் பாருங்க. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று யார் சொல்றது? கர்த்தர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் பிதா சொன்னார். அதே எபிரேயர் 10வது அதிகாரம் 15-16 வாசித்தீங்கன்னா இதே வசனத்தை தான் இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும், இதை குறித்து எபிரேயர் 10:15-16 இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். யார் சாட்சி சொல்லுகிறார்? பரிசுத்த ஆவியானவர். அங்க யார் சொன்னா? கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இங்க பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை, என் பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து. அதே ரெஃபரன்ஸ் தான் அங்க கர்த்தருக்கு பிதா கட்டளையிட்டாராம், இங்க பரிசுத்த ஆவியான சாட்சி. அப்போ கர்த்தரும் பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தர். சரியா? பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்பதற்கு சான்றுகளை நான் வைக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். அடுத்து இன்னொரு ரெஃபரன்ஸ், யாத்திராகமம் 16:7. விடியற் காலத்திலே கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார்.
கர்த்தருக்கு விரோதமான முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கர்த்தர் கேட்டார். அதே எபிரேயர் 3வது அதிகாரம் 7-9 வரைக்கும் வாசிங்கன்னா, ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே, யார் சொல்லுகிறபடியே? சொல்லுகிறபடியே இன்று அவர் சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும், வனாந்தரத்துல கோபம் மூட்டினது போலவும் சோதனை நாளிலும் நடந்தது போலவும் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதிச்சாங்க. யாரை சோதிச்சாங்க? பழைய ஏற்பாட்டில் கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுத்தாங்கன்றாங்க. இங்க எபிரேயருக்கு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் பிதா தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இன்னைக்கு நல்லாவே குழம்புவீங்க, அதுதான் வாக்குறுதி. சோதரம் ரைட். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தேவனாய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 3வது வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, பேதுரு அவனை அனனியா சப்பரால் காணிக்கை கொடுக்க வந்தாங்க, அது ஒரு பங்கை வஞ்சித்து வச்சாங்க. அதை பேதுரு சொல்றார் பாருங்க, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி. யார் இடத்துல பொய் சொல்லும்படி? பரிசுத்தாவிடத்துல பொய் சொல்லும்படி சாத்தான் ஒரு இதயத்தை நிரப்பினது என்ன? அடுத்த வசனமே பாருங்க, அதை விற்கும் முன்னே, 4வது வசனம், அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். 3வது வசனத்தில் யார்கிட்ட பொய் சொன்னாராம்? பரிசுத்தாவி. 4வது வசனத்துல அப்ப பரிசுத்தாவியானவர் தேவன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவர் தேவன். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் என்ன? யாருடைய ஆலயம்? தேவனுடைய ஆலயம். Your God's temple. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா? ஆமா, பரிசுத்த ஆவியானவர் உங்களில் இருக்கிறார் என்று அறியாமல் இருக்கிறீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் தேவன். நீங்க தேவ ஆலயம், உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பழைய ஏற்பாட்டு ரெஃபரன்ஸ் வச்சு சொன்னேன். பரிசுத்த ஆவியானவர் தேவன். தேவன் என்பதற்கு அவர் உருவாக்குபவராக இருக்கணும். ஆமென். கிரியேட்டராக இருக்கணும். யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 4வது வசனம். தேவன்னா அவர் கிரியேட்டர், உருவாக்குவராக இருக்கணும். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வவல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஆமென். அப்ப நம்ம உருவாக்குனது தேவ ஆவியானவர். அடுத்தது அவர் நித்தியமானவராக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் தேவன் அப்படின்னா தேவனுடைய தன்மைகள் என்னன்னா, அவர் உருவாக்குவராக இருக்கணும், அவர் நித்தியம், அவருக்கு முடிவே இருக்கக்கூடாது. கடவுளுக்கு முடிவே இருக்கக்கூடாது, அப்போதான் அவர் கடவுள். எபிரேயர் 9வது அதிகாரம் 14. பரிசுத்த ஆவியானவர் நித்தியமானவரா? நித்திய ஆவியினாலே. எட்டர்னல் ஸ்பிரிட். நித்திய ஆவியினாலே. எக்ஸ்டர்னல் இல்லைங்க, எட்டர்னல். தப்பு பாருங்க. எட்டர்னல், ETER. நீங்க வாசிங்க சார். நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென். நித்திய ஆவியினாலே, எட்டர்னல் ஸ்பிரிட். அப்போ பரிசுத்த ஆவியானவர் யாருன்னா நித்தியமானவர். ஆமென். அவருக்கு முடிவில்லை. தேவன்னா நித்தியமானவராக இருக்கணும். ஆமென். அடுத்தது அவர் சர்வ ஞானியாக இருக்கணும். ஆம்னி சைண்ட். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9லேருந்து வாசிங்கன்னா,
எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, கண்ணு பார்க்கல, காது கேட்கல, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். 11வது வசனம், மனுஷனிலுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஆமென். அப்ப எல்லாவற்றையும் அறிந்தவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர், சர்வஞானி. அடுத்தது அவர் பரிசுத்த ஆவியானவர் சர்வ வியாபியாய் இருக்கணும். ஆம்னி பிரசன்ட். சங்கீதம் 139:7, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். 8வது வசனம், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவருக்கு மறைவா எங்கும் போக முடியாது, அவர் எங்கும் இருக்கிறார். ஆம்னி பிரசன்ட், சர்வ வியாபி. அடுத்தது அவர் ஆம்னி பொட்டன்ட், சர்வ வல்லமையுள்ளவர். லூக்கா 1:35 வாசிக்கும் போது, தேவதூதன் அவருக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நில்லிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நில்லிடும், உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தமா இருக்கும், தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத் 37வது வசனம் வந்துருங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், தேவனாலே கூடாத சர்வ வல்லமையுள்ளவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா இதில் யார் பெரியவங்க, யார் சின்னவங்க, யார் ரொம்ப ரொம்ப சின்னவங்க? மூவரும் சமம். they are co-equal. அவங்க மூவரும் சமம். நம்ம யார் தெரிந்து கொண்டா? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். யார் தெரிந்து கொண்டா? அதை பார்த்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 பேதுரு 1:2, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்ட, யார் தெரிந்து கொள்ளப்பட்டது? எப்படி? பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவு, அவருடைய பிளான். பரிசுத்த ஆவியானவர் சுத்திகரிக்கிறார். எதை வச்சு? இயேசுவின் ரத்தத்தை வச்சு. அப்போ இந்த தெரிந்து கொள்ளுதலையும் 300 பேருடைய பங்கும் இருக்கிறது. ஆமென். ஞானஸ்தானம் மத்திய 28:19 ஞானஸ்தானம் கொடுக்கும் போதும், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே, மூன்று நாமம், அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. அதில் ஞானஸ்தானத்திலையும் தெரிந்து கொள்றதுல மாத்திரம் மூவருடைய பங்கு இல்லை, ஞானஸ்தானத்தில் மூவருடைய பங்கும் இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கும் போது கடைசி ஆசீர்வதிக்கிறாங்க தெரியுமா சபையில்? 2 கொரிந்தியர் 13:14, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆசீர்வதிப்பதிலும் திரியேக தேவன் இருக்கிறார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்திற்கு அனுப்பும் போது அப்பயும் 3 பேர் தான். ஏசாயா 6:8, யார் பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற, யார் காரியமா போவா? நமது காரியம். நமது அப்படின்றதுல பன்மை. மூவரும் யார் நமது காரியமாய் போவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிருஷ்டிக்கப்பட்ட போது நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொன்னார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரங்களை அப்பியாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 4 - 6 வரைக்கும். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. ஆவியானவர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. 6வது வசனம். கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. அப்போ வரங்கள்ல வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளில் வித்தியாசம் உண்டு, தேவன் ஒருவரே. அப்போ வரங்களை அப்பியாசிக்கும் போது கூட பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் மூவருடைய பங்கும் இருக்கிறது. ஆமென். யூதாவின் புஸ்தகம் 1 அதிகாரம், ஒரே அதிகாரம் தான், 20-21 வாசிச்சிருங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. எப்படி ஜெபம் பண்ணி? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, பிதாவாகிய தேவனுடைய அன்பிலே காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அவர் வருகைக்கும் மூவருடைய பங்கும் இருக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ மூவரும் சமம், தே ஆர் கோ ஈக்குவல். அதனால பரிசுத்த ஆவியானவர் யாருன்னா தேவன். பிதா தேவன், இயேசு தேவன், பரிசுத்த ஆவியானவர் தேவன். அல்லேலூயா. ரைட். அது அப்புறம் பார்க்கலாம் மீதி. அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் குறித்து படிக்கும் போது இன்னொரு காரியம், அவர் தேவன் மட்டுமல்ல, அவர் ஒரு நபர், பர்சன். ஹோலி ஸ்பிரிட் இஸ் a பர்சன். அவர் ஆள் தத்துவம் உடையவர். ஆமென். அவர் பரிசுத்த ஆவியானவர் யாருன்னா அவர் ஆவி கிடையாது, அது ஒரு வல்லமையாக பார்க்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவி வல்லமையாக பார்க்குறாங்களே ஒழிய அவர் ஒரு நபரை பார்க்க மறந்துட்டாங்க. சரியா? நீங்கள் அதுதான் பெரிய பிரச்சனையே. நம்ம மனிதர்களை நபர்களாக பார்க்க தவறி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவர் ஒரு மூலதனமாக, உதவியாக, பலமாக மனிதர்களை பார்த்தீங்கன்னா அந்த மனிதருக்கு கோபம் வருமா வராதா? இப்போ உதாரணமாக நீங்கள் புருஷர்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் பணத்துக்காகவே உங்களை பார்க்குறாங்க. பணம் கொடுங்கன்றாங்க. நீ ஒரு மனுஷன்றதே மதிக்கிறது இல்லை. உங்களுடைய வல்லமை, உங்களுடைய பலத்தை, உங்களுடைய அந்த ரிசோர்ஸஸை அதை மட்டுமே பார்த்து பணம் வேணுமா பேசுவாங்க. பணம் வேணுமா கொடுங்க, பணம்னு பார்த்தா புருஷர்களுக்கு என்ன வரும்? டென்ஷன் ஆகிடுமா? அது ஒரு மூலதனமாகவே பார்த்தா. அதே போல் பரிசுத்த ஆவியானவரை வரங்கள், வல்லமை 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 வல்லமை, அவர் ஒரு நபர் என்பதை பார்க்க தவறிட்டா அவரும் வசனப்படுவார். ஆமென். கிஃப்ட்ஸ் முக்கியமா, கிவர் முக்கியமா? கிவர் முக்கியமா? நான் சொல்றது கொடுக்கிறவர் முக்கியமா, கொடுக்கப்படுகிறது முக்கியமா? யார் கொடுக்கிறாங்களோ அவர் தான் முக்கியமா? அவர் என்ன கொடுக்கிறார் என்பது முக்கியமா? கொடுக்கிறவர் தான். அதை நல்லா புரிஞ்சு. பரிசுத்த ஆவியானவர் வரங்களை கொடுக்கிறாருனாலும், வரங்கள் அவர் செயல்படுத்துகிறார் என்றாலும், நம்ம வரங்கள் மேலே இருக்கிற நாட்டம் பரிசுத்த ஆவியானவர் தனி, அவர் ஒரு ஆழ்தத்துவம் உடையவர் அப்படின்ற அந்த உணர்வு, அந்த எண்ணம் நிறைய பேருக்கு இல்லை. கிவர். இப்போது ஊழியம் கிடைக்குது நமக்கு, எங்கேருந்து கிடைச்சிது? தேவனா. அதெல்லாம் கரெக்டு. இப்போது நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுவோம், நடைமுறையில் பேசுவோம். உங்களுக்கு உங்கள் தலைமைத்துவத்திலிருந்து உங்களுக்கு ஊழியம் கிடைக்குது. உங்கள் தலைமைத்துவம் என்ன சொல்கிறாங்க? இங்கே ஊழியம் செய்யுங்க, இந்த ஊழியம் செய்யுங்க, இந்த ஊழியம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக?
ஆமென். நீங்கள் அந்த தலைமைத்துவத்தை தள்ளிட்டு ஊழியத்தை மட்டும் செஞ்சுன்னே இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறது பாருங்க, தலைமைத்துவத்தை தள்ளி வச்சிடுறீங்க. தலைமைத்துவம் தான் உங்களுக்கு ஊழியம் கொடுத்தது. அந்த தலைமைத்துவத்தை தள்ளி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஊழியம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தலைமைத்துவம் என்ன ஆகும்? அதே போல் ஆவியானவர் தான் நமக்கு ஊழியங்கள் வரங்களை கொடுக்குறார். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? ஆவியானவரை தள்ளி வச்சுட்டு அவர் வரங்கள் வல்லமைகளில் அதிக நாட்டம் பாராட்டுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அதனால் அசட்டைஸ் செய்கிறது. இப்போ நம்ம எங்கிருந்து வந்து சோர்ஸ் கிடைக்குது, யார் கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம மறந்துடவே கூடாது. பரிசுத்தாவியானவர் இல்லாமல் பரிசுத்தாவியின் வரங்கள் செயல்படவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ ஊழியம் கர்த்தர் தந்தது. ஆமென். அல்லேலூயா. ஊழியம் யார் தந்தது? ஊழியம் முக்கியமா கர்த்தர் முக்கியமா? அல்லேலூயா. இப்போ பெண்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் வீட்டுக்காரர் முக்கியமா பிள்ளைங்க முக்கியமா? அந்த பிள்ளைங்களுக்காக தான் நான் உயிரோடு இருக்கிறேன். இது எப்படி தெரியுமா? ஊழியத்துக்காக தான் நான் ஆண்டவர்கிட்டே பேசி நிற்கிறேன். தப்பு. ஆண்டவரை அவமானப்படுத்துகிற மாதிரி இது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் பரிசுத்தாவியானவரை சபை ஒரு வல்லமையாக பார்க்குது. அவரை ஒரு நபராக பார்க்க தவறிவிட்டோம். அவர் ஒரு நபர் என்பதை மறந்து விடக்கூடாது. ஏன் நபராக பார்க்க தவறிட்டாங்க அப்படின்னா, அவர் பரிசுத்த ஆவியானவர் ஒப்புமைப்படுத்தி சொல்லப்படுகிற காரியங்கள்லாம் பாருங்களேன். பரிசுத்த ஆவியான என்ன சொல்கிறாங்க? காற்றுக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்கிறாங்க. யோவான் 3:8 காற்று இந்த இடத்துலேருந்து வரும், இந்த திசையில் வீசும் அப்படின்னு தெரியாத இருக்கிறது போல் ஆவியின் கிரிகளும் அப்படி இருக்கும். நிக்கதேமுக்கிட்ட இயேசு சொல்கிறார், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். ஸோ ஆவியானவரும் அப்படி தான் இருக்கிறாரு. ஆவியானவர் காற்றுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. ஆமென். அதே போல் ஆவியானவரை நெருப்புக்கு அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக படிக்க முடியாது. நெருப்புக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. ஏசாயா 4:4 அதுக்கு ரெஃபரன்ஸு. அடுத்தது ஆவியானவர் தண்ணீருக்கு ஒப்புமைப்படுத்தப்பட்டிருக்கு. யோவான் 7:37 தாகமுள்ள இருந்தால் என்னிடத்துல வந்து விலையுமின்றி மனமின்றி என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லி அதில் வாசிக்கிறோம். அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் எண்ணெய்க்கு ஒப்புமைப்பட்டிருக்கு. அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் புறாவுக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். இந்த பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. காற்று, நெருப்பு, தண்ணி, எண்ணெய், புறா இப்படி சொல்லப்பட்டிருக்கனால இந்த காற்றுக்கு சரீரம் இருக்கா? தண்ணி, நெருப்பு. அதனால் பரிசுத்த ஆவியானவரை ஒரு நபராக பார்க்க மறந்துட்டோம். இப்படி ஒப்புமை சொல்லப்பட்டதுனால பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராக பார்க்க தவறிவிட்டோம். இன்னொரு ரீசன், பரிசுத்த ஆவியானவரை ஒரு நபராக பார்க்க தவறுனதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு இயேசு கிறிஸ்துவை போல சரீரம் இல்லை. அதனால அவர் ஒரு நபரா பார்க்க தவறிட்டோம். நான் சொல்றது புரியுதா? இயேசு கிறிஸ்துக்கு சரீரம் இருந்ததா? மாம்சம் இருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு இல்லை. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் சரீரம் இல்லைன்னா அவரை எப்படி ஆழ்த்தத்துவம், அவருக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்குதுன்னு சொல்ல முடியும்? அப்படியே ஒரு கேள்வி கவனிங்க. உங்கள் பர்சனாலிட்டி என்பது உங்கள் சரீரம் அல்ல. சரியா? உங்கள் பர்சனாலிட்டி என்பது ஆழ்த்தத்துவம் அப்படின்றது சரீரத்தை குறிக்கிறது இல்லை. ஆமென். அது நமது ஆவி, ஆத்துமா, மனதை குறிக்கிறது. சரியா? அது நம்முடைய ஆவி, ஆத்துமா, மனதை குறிப்பதாகும். ஸோ அது ஒரு நம்முடைய கேரக்டர், நம்முடைய மைண்டு, நம்முடைய விருப்பம், நம்முடைய எமோஷன்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆழ்த்தத்துவம். ஓகே. பரிசுத்த ஆவியானவர் நபர் என்பதற்கு, அதாவது ஆழ்த்தத்துவம் உடையவர் என்பதற்கு
சில சான்றுகளை வைக்கிறேன். அவருக்கு இருதயம் இருக்கிறது. ரோமர் 15:32, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானுடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆவியானவரின் அன்பின் நிமித்தம். ஆவியானவருடைய அன்பு எங்க இருதயத்தில் தான் இருக்கும். அவர் அன்பின் ஆவியானவர். அப்போஸ்தலர் 9:31 அந்த சபை பக்தியோடும் ஆறுதலோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின, சமாதானம் பெற்று பக்தி விருத்தடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு. அந்த ஆறுதல், அன்பு, அதெல்லாம் அது இருதயத்தை குறிக்குது. ஆமென். மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன், தேற்றுகிற ஆவியானவர், தேற்றுகிறவர். ஆமென். யோவான் 14:16, யோவான் 16:7 இந்த வசனங்கள்ல பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஓகே, அப்போ அவருக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு இருதயம் இருக்கு. இருதயம் உண்டு, ஹார்ட் உண்டு. அடுத்தது மனது உண்டு. பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன உண்டு? மனது உண்டு. ரோமர் 8வது அதிகாரம் 27வது வசனம், ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆவியின் சிந்தை. ஆமென். ஆவியானவருடைய சிந்தை இன்னதென்று அறிவார். ஏசாயா 11:2 ஞானத்தை அருளும் ஆவி, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். ஞானத்தை அருளும் ஆவி. ஆமென். உணர்வை அருளும், ஞானத்தை அருளும். ஞானம் என்பது நம்முடைய மனதில் இருக்க வேண்டிய ஒரு காரியம். ஸோ தட் மீன்ஸ் பரிசுத்த ஆவியானவருக்கு மைண்ட் இருக்குது, இருதயம் இருக்குது, மைண்ட் இருக்குது, அவருக்கு சுய சித்தம் இருக்குது, வில் இருக்குது. அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் வாசிங்கன்னா 29, ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்போ ஆவியானவர் அவருடைய சித்தத்தை பிலிப்பு கிட்ட சொல்றார். அவன் வனாந்தர மார்க்கமாக ஓடி போக சொன்னார், ரதத்தோட போய் சேர்ந்துக்கோ அப்படின்றார். அப்போ அவருடைய சித்தம், அவருக்கு ஒரு சுய சித்தம்னு இருக்குது. அதே போல் 10வது அதிகாரம் 19-20 பேதுருக்கிட்ட சொல்கிறார். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். நானே அனுப்பினேன். அப்போ பரிசுத்த ஆவியான அவருடைய சித்தத்தை பேதுரு கிட்ட சொல்றார். அப்போ அவருக்குன்னு ஒரு சித்தம் இருக்கு. 16:6-7 பார்த்தீங்கன்னா ஆவியானவர் ஆசியாவுக்கு போகாதபடிக்கு தடை பண்ணினார். கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். ஆவியானவரோ போக, அப்போ அவருக்கு அவருடைய விருப்பத்தை அந்த இடத்துல நிறைவேற்றுகிறார். ஆமென். நீ 1 Corinthians 12:11 கூட வாசித்தீங்கன்னா, இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அவருடைய சித்தத்தின்படியே. அப்போ அவருக்கு ஒரு சித்தம் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. விருப்பம்னு ஒன்று இருக்கு. கவனிங்க, அந்த பர்சனாலிட்டிக்கு இருதயம்னு ஒன்று இருக்கும், அதில் அவர் கேரக்டர் ரிவீல் ஆகுது. மைண்டு இருக்குது. அடுத்தது சித்தம், விரும்புறது, வெறுக்கிறது, தடை பண்ணுறது, இதெல்லாம் அவருக்கு இருந்தது. தட் மீன்ஸ் அப்படிப்பட்ட இது இருக்குன்னா அவர் ஆள் தத்துவம் உடையவர். ஒரு விருப்பமே இல்லைங்க, ஒன்றும் இல்லை, என்ன கொடுத்தாலும் போகிறான், ஜடம். அது ஆள் பர்சனாலிட்டியே கிடையாது. அது நான் சொல்கிறது புரியுதுங்களா? இது வேணும், இது வேண்டாம். ஆமென். கர்த்தருக்கு. அடுத்தது உணர்ச்சி. பரிசுத்த ஆவியானவருக்கு உணர்ச்சி இருக்கா? எமோஷன்ஸ் இருக்கா? இருக்கு. எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் என்ன முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? துக்கப்படுவார். கிரீவ்டு. அவர் கிரீவ் ஆவார், அதாவது துக்கப்படுவார். உணர்ச்சி இருக்கு. அடுத்தது எபிரேயர் 10வது அதிகாரம் 29வது வசனம்,
தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி அசுத்தம் நீ நினைச்சு கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்க. கிருபையின் ஆவியை நிந்திக்கிற, அசட்டை பண்றது. தட் மீன்ஸ் பரிசுத்த ஆவியானவர் அசட்டை பண்ணப்படுகிறார். ஆமென். இன்சல்ட் பண்ணப்படுறார். 1 தெசலோனிக்கேயர் 5:19 ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள். தட் மீன்ஸ் quenched, அப்படியே அடக்கி வைக்கிறது. ஆமென். அடக்கி அவர் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வர்றதை நல்லா அப்படியே அடக்கி வைக்கிறது. தட் மீன்ஸ் அவருடைய எமோஷன் அவர் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது. அப்போ அவருக்கு கவனிங்க, துக்கப்படுகிறார், அசட்டை பண்ணப்படுகிறார், அடுத்தது அவிழ்த்து போடப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 2:10 நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆராய்ந்து பார்க்கிறார். அது ஒரு உணர்வு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 4:1 ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடினா பேசுகிறபடி. உணர்வு இருந்தா பேசுவாங்க. ஆமென். ஆவியானவர் பேசுகிறார். வெளிப்படுத்தல் 2:3 பாருங்க. அதில் எல்லா சபைக்கும் செய்தி சொல்லிட்டு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஒவ்வொரு சபைக்கு ஆவியானவர் சபைக்கு சொல்றதை அப்போ ஆவியானவர் பேசுகிறார். ஸோ உணர்வு இருந்தால் பேசுவாங்க. ஆமென். ரோமர் 8:26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார், பரிந்து பேசுகிறார். அதாவது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, அது ஏக்க மூச்சோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய குரலை பயன்படுத்தி, நம்முடைய காரியங்களை பயன்படுத்தி, நம்முடைய எமோஷனோடு அவருடைய எமோஷன் கலந்து அதில் நம்மளை ஜெபிக்க வைக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிந்து பேசுகிறார். அடுத்தது யோவான் 15:26 இதெல்லாம் உணர்வுகள். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். என்னை குறித்து பரிசுத்த ஆவியானவர் யாரை குறித்து? இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார், சாட்சி பகருகிறார். ஆமென். 5:32 அதை வாசிக்கிறோம் போதும். ரோமர் 8:14 எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஆராய்ந்து பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பரிந்து பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார், அசட்டை பண்ணப்படுகிறார், அவிழ்த்து போட அதாவது அடக்கி வைக்கப்படுகிறார். ஸோ இதெல்லாம் அவருடைய உணர்வுகள், அவருக்கு அப்பட்ட உணர்வு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ஆழ்த்துவத்தை பார்க்க தவறுவதும். இன்னைக்கு சபையின் பிரச்சனை என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆழ் தத்துவம் உடையவர் என்பதை பார்க்க தவறிட்டான். அவர் தேவன், அதே சமயத்தில் ஆழ் தத்துவம் உடையவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சபையினுடைய பிரச்சனை, அவர் ஆழ்த்தத்துவம் உடையவர் என்பதை பார்க்க தவறுவதும், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனோடு சமமானவர் என்கிற அறிவும் புரிதலும் ஆவிக்குரிய கிரியைகள் அது இல்லாமல் இருக்கிறது தான் இன்னைக்கு சபையினுடைய பிரச்சனை. பரிசுத்த ஆவியானவர் ஆழ்த்தத்துவம் உடையவர். ஆமென். பரிசுத்த ஆவி வருதுபர் கிருதுபர்லாம் சொல்லக்கூடாது, அக்ரிணியில் பேசக்கூடாது. குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்,
பரிசுத்தாவியானவரே காலை வணக்கம். பாலியங்கி சொன்னோம் சேரப்பட்டு பரிசுத்தாவியானவரே வாங்க போகலாம். பரிசுத்தாவியானவரே அவர் நபராக அவரை ட்ரீட் பண்ணு. அவர் வல்லமையாக ஒரு 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 மூலதனமாக உதவியாக அதை அப்படி மட்டும் பார்க்காதீங்க. அவர் ஒரு நபர், அவருக்கு உணர்வுகள் இருக்குது, அவர் பேசுவார், அவர் நம்மோடு இடைபடுவார், அவர் நடத்துவார், அவர் பரிந்து பேசுவார், அவர் சாட்சி கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவரே வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நபராக ட்ரீட் பண்ணி அவரோடு இணைந்து நம்ம ஊழியம் செஞ்சோம்னா கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு 3 உபதேசங்கள் படித்தோம். ஆமென். ஒன்று முதல்ல என்ன படித்தோம்? இல்லை இன்னைக்கு இல்லை, இதுக்கு 3 ஒரே தேவன், ஒரே பிதா, ஒரே கர்த்தர். ஸோ ஆல்மோஸ்ட் திரித்துவ தேவனை படிச்சிட்டோம். ஆமென். ஸோ அப்போது திருத்துவம் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்த்தே ஆகணும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜெகோவா விட்னஸ்க்கு திரித்துவத்தில் நம்பிக்கை இல்லை. கள்ள உபதேசங்கள் இதில் திரித்துவத்தில் வச்சு தான் நிறைய உபதேசங்கள்லாம் தவறான உபதேசம்லாம் வருது. ட்ரினிட்டி அப்படின்ற வார்த்தை பைபிளில் இல்லவே இல்லை, ஆகவே திருத்துவம் கிடையாது அப்படின்றா. ட்ரினிட்டி திருத்துவம் அப்படின்ற வார்த்தை எங்கே இல்லையா பைபிள்? ஆமாம் இல்லை. கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற வார்த்தை கூட பைபிளில் இல்லை, அதனால கிறிஸ்துவம் இல்லையா? பிரியாணின்ற வார்த்தை கூட பைபிள் இல்லை, அதனால பிரியாணி இல்லையா? இல்லை, பைபிளில் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி. சோத்திரம். அப்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, தேவன் 3 நபர்களாக இருக்கிறார். ஆமென். ஒவ்வொருவரும் முழுமையான கடவுளாக காணப்படுகிறார்கள். ஆமென். ஆனால் எத்தனை கடவுள்? ஒரே கடவுள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த திருத்துவத்து இது ஒப்புமை சிலர் அப்படி சொல்கிறது ஐஸு, பிதா ஐஸாம், தண்ணி அது நீராவி ஆகி தண்ணி ஆகுது. நீராவி தான் பரிசுத்தாவி. நீராவி ஆகிறது தெரியாதுல்ல. இது முழுமையான இதுவாக வராது, சரியாக வராது. திருத்துவத்தை விளக்கணும் அப்படின்னா அது ரகசியம். என்ன எவ்வளவு தூரம் விளக்கப்பட்டிருக்கோ அவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே விசுவாசித்து போகிறது தான் நல்லது. இந்த 3 விரல் இப்படி 3 விரல் காட்டுங்க. முதல் 3 விரல். இந்த 3 விரலையும் இணைச்சா என்ன வரும்? என்ன எழுத்து வரும்? இப்படி இல்லை, கோடு போட்டிங்கன்னா W. அல்லேலூயா. W. முதல் W will of God, ரெண்டாவது W word of God, மூணாவது W work of God. ஆமென். எத்தனை எழுத்து? 3 எழுத்தா? ஒரே எழுத்து. எத்தனை விரல்? எத்தனை எழுத்து? எத்தனை கர்த்தர்? எத்தனை நபர்? 3 நபர். அவ்வளோதான். இப்படி இதோடு நிறுத்திக்கோங்க, போதும். இதுக்கு மேலே நோண்ட வேணாம். சரியா? பிதா சிருஷ்டிக்கு வானத்தையும் பூமியும் தேவன் 1வது அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆதியிலே தேவன்றல அந்த தேவன் என்பதிலேயே பன்மை இருக்குது. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? வார்த்தையினால். அவருக்கு சிருஷ்டிக்கணுன்ற விருப்பம் இருந்தது, சித்தம், பிதாவின் சித்தம். வார்த்தை அனுப்பினார், ஆவியானவர் அசைவாடினார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இப்போ நிறைய பேர் என்னன்னா ஏசுக்கு ஃபோக்கஸ்டாக பண்ணி இன்னொரு இயேசு, அனதர் ஜீசஸ் உருவாயிட்டாங்க. நிருபங்கள இன்னொரு இயேசு, நாங்கள் பிரசங்கிக்காத இன்னொரு இயேசு. அதுமாதிரி ஆவியானவர் இன்னொரு ஆவியானவர்ன்ட்டார். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த திருத்துவத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கும் போது
சில ஒருத்தர் அப்படியே இயேசு இயேசு இயேசு, சிலர் ஆவியானவரே 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 ஆவியானவரேன்னு. கடைசியில் பிதாவை என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் மறந்துட்டாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ரட்சிக்கப்படுறதுல இருந்து ஒவ்வொரு காரியங்கள்லையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டே தான் இருக்குது. ஆமென். அதாவது அப்போஸ்தலர் 20 ரட்சிக்க சால்வேஷனில் பாருங்கள், அப்போஸ்தலர் 20:21 தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும். யாரிடத்துல மனம் திரும்புகிறோம்? தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க, தேவனிடத்துல மனம் திரும்ப யாரை விசுவாசிக்கணும்? ஹலோ, யாரை விசுவாசிக்கணும்? இயேசுவை விசுவாசிக்கணும். விசுவாசிப்பதை யார்கிட்ட மனம் திரும்புகிறோம்? தேவனிடத்துல மனம் திரும்புகிறோம். அதுக்கு உணர்த்தினது யாரு? ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு அந்த உணர்வை தந்தார். அவர் தான் கண்டித்து உணர்த்துவார். ஆமென். அந்த உணர்வு வந்தது பரிசுத்த ஆவியானவர். அப்போ நம்ம மனம் திரும்புறது யாருக்கு நேராக மனம் திரும்புகிறோம்? தேவனுக்கு நேராக மனம் திரும்புகிறோம். ஆனால் யார் மேலே விசுவாசம் வைக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் உணர்வு தருகிறார். இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கிறோம். தேவனிடத்தில் நாம் மனம் திரும்புகிறோம். இதுதான் ரட்சிப்பு. கரெக்டா? ஆமென். நாம் உணர்த்தப்படுகிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம். தேவனிடத்தில் இளையகுமாரன் என்ன சொன்னான்? அப்பா கிட்ட போயிட்டு உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும். ஆமாம். ஸோ தேவனிடத்தில் நேரம் நாம் மனம் திரும்புகிறோம். யோவான் 1:12 நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. யாரை ஏற்றுக்கொண்டவர்கள்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யாரை ஏற்றுக்கொண்டீர்கள்? இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள். இப்போ நீ யாருடைய பிள்ளை ஆயிட்டீங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டா யாருடைய பிள்ளை ஆயிட்டீங்க? அப்போ தேவனுடைய பிள்ளை ஆகிறதுக்கு இயேசுவின் மூலமாய் தேவனுடைய பிள்ளையா மாறினீங்க. ஆமென். இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய ரோல் என்ன? ரோமர் 8:16 நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட இருந்து என்ன பண்றார்? சாட்சி கொடுக்கிறார். சாட்சி சொல்ற, விட்னஸ் பண்றாரு. எஸ் நீ ஆர் காட் சைல்ட், நீ தேவ பிள்ளை தான். பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்து சாட்சி கொடுக்கிறார். இதான் ரட்சிப்பு. நாம் தேவனுடைய பிள்ளையானோம். எப்படி? இயேசுவை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக. நீங்க தேவனுடைய பிள்ளை தான். யாரு கொடுக்கிறது சாட்சி? பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். ஆமென். எபிரேயர் 7:25 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் இயேசு கிறிஸ்து எப்போதும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். தேவனிடத்தில் சேர்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்காரு? பரிந்து பேசிட்டு இருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அதுக்கு நேராக நடத்துகிறார், வழி நடத்துகிறார். இப்போது கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் தீர்க்கதரிசி மூலமாக மக்களோடு பேசினார். காஸ்பல் டைமில் இயேசு மக்களோடு பேசினார். புதிய ஏற்பாட்டில் இங்கே பூமியில் யார் இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். ஸோ அப்போது பிதாவாகிய தேவனிடத்தில் எபிரேயர் 7 பிதாவாகிய தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவரிடத்தில் நம்ம சேர்றதுக்கு இயேசு கிறிஸ்து எப்பவும் உயிரோடு இருக்கிறார். அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ நம்முடைய ரட்சிப்பில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் கிரியைகள் இருக்கு. ஆனால் பட் யாருக்கு நேராக நம்ம மனம் திரும்புகிறோம்? தேவனுக்கு நேராக. யாருடைய பிள்ளைகளாய் மாறுறோம்? ஐயோ கொட்டிக்கிறேன் நான். தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுறோம். ஒரு நாள் நாம் இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். அது தப்பு. அந்த பாட்டு தேவனின் பிள்ளைகள். மேபி ஏசப்பா பிள்ளை, ஏசப்பான்றது தப்பு தான். அவர் தப்பானா பெரிய தப்பானா பெரிய தப்பு இல்லை.
ஏசு அப்பா இல்லை, ஏசண்ணா. சரியான புரிதல் என்னன்னா ஏசண்ணா, ஏசப்பா. ஏசப்பா கிட்ட நம்ம ஜெபம் பண்ணலாமா? புரியாதவங்களுக்கு அதை நம்ம சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் வளர்ந்த பிறகு ஏசப்பா நாங்கள் கேட்குறோம், ஏசப்பா ஏசப்பா அப்படின்னா தயவு செய்து நீங்கள் வந்து குழந்தைகளாக தான் இருக்கிறீங்க, சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஏசு அப்பா கிடையாது, அண்ணன், மூத்த சகோதரர். நமக்கு ஒரே தகப்பன் பிதா. இயேசு மூத்த குமாரன், நாம இளைய குமாரன், அடுத்தடுத்து வர பிள்ளைங்க. பிதாவுக்கு பேர பிள்ளைகளே கிடையாது. பேர பிள்ளைங்க இருந்தால் என்ன ஆகும்? வயசாயிடுமா? ஐயோ, புதிய கண்டுபிடிப்பு. பேர பிள்ளைங்க இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? பொதுவாக பேர பிள்ளைங்க இருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தாத்தா பாட்டிக்கு பேர பிள்ளைங்கிட்ட தான் அதிகமாக கொஞ்சம் பிள்ளைங்களை கண்டுக்க மாட்டாங்க. நல்ல வேலை பிதாவுக்கு பேர பிள்ளையே இல்லை. அல்ல, நம்ம எல்லாரும் பிள்ளைகள். அல்லேலூயா. ஸோ ரட்சிப்பு தான். அப்போ எங்கே தான் நாம் சேர்கிறோம்? தேவனிடத்தில் சேர்கிறோம், தேவனிடத்தில் மனம் திரும்புகிறோம், தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். அல்டிமேட்டாக போகிறது அங்கே தான். அதுக்கு மூலம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். அல்லேலூயா. ரைட். ஜெபம், பிரேயர். எபேசியர் 2:18. அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் இயேசு மூலமாய் பெற்றிருக்கிறோம். புரியுதா? பிதாவினிடத்தில் சேருகிறோம், பரிசுத்த ஆவியின் மூலமாக, பரிசுத்த ஆவியினாலே பிதாவினிடத்தில் இயேசு கிறிஸ்து மூலமாய் சேருகிறோம். ஆமென். நம்முடைய ஜெபம் பிதாவை நோக்கியே இருக்கணும். ஜெபம்லாம் அன்புள்ள ஏசப்பா, அது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா முதிர்ச்சி அல்ல. பெரிய 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 ஊழியக்காரரே அன்புள்ள இயேசு சுவாமி அப்படி தானே பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரு. அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவராக இருந்தார், இப்போது மனம் திரும்ப வேண்டும் என்று கேட்குறார். அவ்வளோதான். அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் அப்படியே சொல்லணும்னு அவசியம் இல்லை. பைபிள் தான் நமக்கு எப்படி சொல்லணும் எப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதனால் பிதாவை அப்பான்னு கூப்பிட்றோம், இயேசுவை நம்மளுடைய மூத்த சகோதரர், அவர் மூலமாக நம்ம கேட்குறோம். ஜபங்களெல்லாம் பரலோக பிதாவே, யோவான் 16:23-24. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சொல்லுங்க, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த ஆவிக்குள் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலும் அப்படி தான் ஜெபம் பண்ணுறார். பவுலுடைய எந்த ஒரு ஜெபத்தில் அன்புள்ள இயேசுவே அப்படி ஜெபம் பண்ணியிருக்காரா பாருங்க? இல்லை. நம்ம பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனை நோக்கி, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் மூல காரணராக இருக்கிற பிதாவே அப்படின்னு தான் ஜெபம் பண்ணுறாரு. நீங்கள் அதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது, டைம் ஆகிடுச்சு, அதனால நான் ஸோ ஜெபத்தில் கூட பிதாவை நோக்கி நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஆவிக்குள் நாம் ஜெபிக்கிறோம். ஆமென். அப்போஸ்தலர் 4:29 31 வரைக்கும் கூட நீங்கள் படித்து பாருங்கள். ஓகே, டைம் ஆகிடுச்சு. அடுத்தது கன்ஃபெஷன் ஆஃப் சின், பாவாரிக்கை. 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமென். இப்போ ஒருவேளை பாவம் செஞ்சிட்டிங்கன்னா பாவ அறிக்கை நம்ம செய்கிறோம். ஆண்டவரே, அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். 1 யோவான் 1 7-9 வாசித்தீங்கன்னா, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால், 9வது வசனம் வந்துருங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா
அநியாயத்தையும் நீக்கி எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். Praise the Lord. அப்ப பாவங்களை நம்ம அறிக்கையிடுறோம் கர்த்தருக்கு பிதாவை நோக்கி தான். மனம் திரும்புதல் யாருக்கு நேரா? பிதாவிடத்தில். ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார், உதவி செய்கிறார். கர்த்தருக்கு பரிசுத்த ஆவியை நமக்கு உணர்த்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம நடத்தினாலும், இயேசு கிறிஸ்து தான் நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ள நடத்தினாலும், இயேசு பிதாவை பரிசுத்த ஆவி நிறைவுக்கு நேராக வேண்டிக் கொள்ள சொல்கிறார். லூக்கா 11:13 வாசிங்களேன். பரிசுத்த ஆவிக்குள் இயேசு கிறிஸ்து தான் நம்ம நடத்துகிறார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ பரிசுத்த ஆவி நிறைவுக்காக கூட நம்ம யார்கிட்ட தான் கேட்குறோம்? பிதாவை நோக்கி தான். ஆனால் பரிசுத்த ஆவி நிரப்புறது யாரு? இயேசு கிறிஸ்து தான். ஆமென். யோவான் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு, அப்போது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமா, சத்திய ஆவியாகிய இன்னொரு தேற்றரவாளனை இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி நமக்காக அனுப்புனா. ஆனா யாரை நோக்கி ஜெபம் பண்ணுவாரு? பிதாவை நோக்கி. ஸோ ஜெபங்கள் எல்லாம் பிதாவை நோக்கியே தான் இருக்கணும். இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்த ஆவி நிறைவுக்கும் பாவ அறிக்கைக்கும் எல்லாமே ஜெபம் தானே. பாவ அறிக்கைக்கும் நம்ம பிதாவை நோக்கிய பிதாவே, இயேசு கிறிஸ்து நமக்கு அதுக்கு உதவி செய்கிறார், பரிந்து மன்றாடுகிறார். ஆமென். ஸோ ஆராதனை நம்முடைய ரட்சிப்பில் பிதாவை நோக்கி இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்குது, தெளிக்கப்படுறது இயேசு கிறிஸ்து மூலமாக. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். ரைட். அதே போல் ஜெபமும் யாரை நோக்கி இருக்கணும்? பிதாவை நோக்கி இருக்கணும். அடுத்தது அந்த ஜெபம் மாத்திரமல்ல, நம்முடைய பாவ அறிக்கை, நம்முடைய பரிசுத்த ஆவி நிறைவு கூட எப்படி இருக்கணும்? பிதாவை நோக்கி இருக்கணும். இயேசு தான் பரிசுத்த ஆவியில் நிரப்பினாலும் இயேசுவே பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது தான் பரிசுத்த ஆவியான அனுப்புகிறார் அப்படின்ற. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது ஆராதனை. பிலிப்பியர் 2:10-11 முடிச்சலாம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை. அப்ப யாருக்கு மகிமை போகுது? பிதாவுக்கு மகிமை போகுது. யார் மூலமா? பரிசுத்த ஆவியான் பூமியில் இருக்கிறார். ஸோ பூமியில் இருக்கிறப்ப நம்ம பரிசுத்த ஆவிக்குள் நிறைஞ்சி இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவை நாம ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. 3:3 பிலிப்பியர் 3:3 ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து, எப்படி? ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனமுள்ளவர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மேன்மை பாராட்டு. ஆவியினாலே பிதாவாகிய தேவனை ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் வாழ்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். இப்போ இந்த ஆவியினாலே பிதாவாகிய தேவனை நாம் என்ன பண்ணுறோம்? ஆராதிக்கிறோம். ஸோ ஆராதனை யாருக்கு தான்? பிதாவுக்கு தான். ஜெபம் பிதாவை நோக்கி தான். ரட்சிப்பின் முக்கிய கிரியை பிதாவை நோக்கி தான். ஆமென். கொலோசியர் 1:3 கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு அல்லேலூயா. ஸோ கிறிஸ்து இயேசுவின் மேல் உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேல உங்கள் அன்பை குறித்து தேங்க்ஸ் டு தி காட் ஃபாதர். 2வது வசனம் வாசிங்க. கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாயிருக்கிற சகோதரருக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வாசிங்க தொடர்ந்து. கிறிஸ்து இயேசுவின் மேல உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேல உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தமும் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எப்பொழுதும் உங்களுக்கு ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு தான் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆராதனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் சொல்ற. அதெல்லாம் பெரிய தப்பா அப்படின்னா, ஏன்னா இயேசுவும் பிதாவும் ஒன்று தான். என்ன சொல்றது புரியுதுங்களா? இப்போ தான் குழம்பிட்டீங்க. பரிசுத்த ஆவியானவரையும் ஆராதிக்கிறோம். பிதாவும் இயேசு கிறிஸ்து பிதாவும் ஒன்று தான். இயேசு அப்பான்னு கூப்பிடலாம். அவர் ஏதோ நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய அப்பா. அப்பா அவருக்கு பேர் பிதா இருக்கும், அவர் கூப்பிடலாம். பட் புதிய ஏற்பாட்டு சபை அப்படி அதாவது அவர் மூவரும் சமம் என்பதற்காக சொல்லப்பட்டது. ஆனால் ஒவ்வொருவரும் கவனிங்க, தனிப்பட்ட விதத்தில் பிதா பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு கீழிருந்து அவர்களுடைய பணியை சிறப்பாக நிறைவேற்றுகிறார்கள். அப்போ பிதா தான் பெரியவரா? நோ நோ நோ, தே கோ ஈக்குவல். நான் சொல்றது புரியுங்களா? அவங்கவுங்க ரோல் எடுத்திருக்கிறாங்க. அந்த ரோல் நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ அந்த ரோலுக்கு ஏற்ற வேலையை செய்கிறாங்க. அப்படி வேலை செய்கிறதுனால அவங்க சின்னவங்களா இல்லை, கோ ஈக்குவல். இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிருந்து வருது. அதனால் அவங்க கீழானவர்களா இல்லை. தேவனுக்கு சமமாக இருந்தும் சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக கருதவில்லை. எஸ், நான் சொல்றது புரிஞ்சிச்சா? ஆமென். இதே மாதிரி இது குடும்பம் அப்படின்னும் போது யார் பெரியவர்? சம உரிமை அப்படின்னு ஒரு பெரிய புரட்சியாக வருதுல்ல. புருஷர் தான் பெரியவன் புருஷர் சொல்றீங்க, மனைவி சொல்லணும்ல. சொல்லி அவனும் வர வழி இல்லையா? சரி கவனிங்க, இதுதான் சரியாக புரிஞ்சுதல். இப்போ இவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்குள்ள இல்லை, என்ன நீங்கள் மதிக்காமல் இருந்தீங்களா, செஞ்சிட்டீங்க. ஸோ இதுலேருந்து தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். பிதாவாகிய தேவனுக்கு கீழே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் செயலாட்டுகிறார். ஆனால் தேவர் கோ ஈக்குவல், சமமானவர். அவங்க எடுத்த ரோல் அந்த மாதிரி, அந்த ரோலை அப்படி அவங்க அதை நிறைவேற்றுகிறார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது ஒரு திருத்துவ தேவனின் கிரியைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை ஒரு அட்டவணை இருக்குது. அந்த அட்டவணையில் நீங்கள் பேப்பர் எடுத்து எழுதிக்கோங்க. இது எழுதணுன்னா டைம் ஆகும். நான் ஜெபம் பண்ணி முடிச்சிடுறேன். இந்த அட்டவணை அப்படியே இருக்கும், அது ஆன்லைன்லேயும் அப்படியே இருக்கும். இருக்குன்னா நீங்கள் அப்படியே ஸ்டில்லு போட்டு படுத்து எழுதிக்க வேண்டியது தான். இங்கே இருக்கிறவங்க நீங்கள் ஸ்டில்லாக இருந்து எழுதிக்க வேண்டியது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டைம் ஆகிடுச்சு, நான் ஜெபம் பண்ணி முடிச்சிடுறேன். அதில் இருக்கிறத மாத்திரம் 4 கேரக்டர்: ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். கேரக்டர், குணாதிசயம்: நித்தியமானவர். பிதா நித்தியமானவரா? நித்தியமானவர். குமாரன் நித்தியமானவரா? நித்தியமானவர். பரிசுத்த ஆவியானவர் நித்தியமானவரா? நித்தியமானவர். ஆம்னி பொட்டன், ஆம்னி எல்லாம் 3க்கும் போட்டாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு உயிர்ப்பித்தவர் யார்? கடைசியில் வந்துருங்க. இயேசுவை உயிர்ப்பித்தது யார்? இயேசுவை மரணத்திலிருந்து உயிர்ப்பித்தது யாரு? அப்போஸ்தலர் 2:24.
தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். இயேசு எழுப்பினது யாரு? பிதாவாகிய தேவன். ஆமென். சரி, யோவான் 2:19-21, 19-21. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். நீர் இதை எத்தனை நாள் எழுப்புவீரா? 3 நாளைக்கு எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அப்போ எழுப்புறது யாருங்க? ஐயோ, அவரே எழுப்புவாராம். ஹல்லேலூயா. இப்போதான் தலைக்கு இருக்கு. ரோமர் 8:11, 1 பேதுரு 3:8. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது யாரு? ஆவியானவர். இப்போ கேட்குறேன், இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பினது யாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, திருத்துவ தேவன். நம்முடைய உயிர்த்தெழுதலையும் திருத்துவ தேவனுடைய பங்கு இருக்கும். ஸோ திருத்துவ தேவனுடைய செயல்கள் அந்த அட்டவணையில் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அட்டவணையை முடிஞ்சால் ஒரு இதை எடுத்து நீங்கள் பேப்பர் எடுத்து எழுதிக்கோங்க. நான் பேப்பர் எடுத்து தான் எழுதி வச்சு அதை டைப் பண்ணி வச்சேன். அதை நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. நான் இந்த மாதிரி இப்படி எழுதியிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பார்த்து எழுதுங்க உட்காந்து. ரைட்டா? இப்போ நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரே ஆவியானவர். ஆமென். ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே ஆவியானவர். 3 ஆழ்த்தத்துவம் உடையவராக இருந்தால் நமக்கு ஒரே தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மத நம்பிக்கையை பற்றி படிக்கும் போது நிறைய இருக்குது. டைம் ஆயிடுச்சு, அதனால் நான் இதோட முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நமக்கு இந்த சப்ஜெக்ட் தேவையில்லாததுனாலும் ஒரு சொல்லலான்னு தான் டைம் இல்லை, முடிஞ்சிடுச்சு. ரைட்? நம்ம ஜெபம் பண்ணிடலாம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை அறிய எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். நீர் தேவன், நீர் தேவன் ஐயா, நீர் தேவன் ஐயா, நீர் ஆழ்த்தத்துவம் உடையவர். ஆண்டவரே, உமக்கு இருதயம் இருக்கிறது, உமக்கு மனது இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு சுய சித்தம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே, உணர்வு இருக்கிறது. உமது உணர்வை நாங்கள் துக்கப்படுத்தக்கூடாது, உம்மை அசட்டை பண்ணக்கூடாது, உம்மை தள்ளிவிடக்கூடாது. ஆண்டவரே, நீர் பேசுகிற தெய்வம், நீர் நடத்துகிற தெய்வம், சாட்சி கொடுக்கிற தெய்வம். ஆண்டவரே, எங்கள் ரட்சிப்புள்ள பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். திரியேக தேவனை ஆண்டவரே நாங்கள் உம்முடைய அன்பின் கரங்களில் கொடுக்கிறோம். பரலோக தகப்பனே, நீர் எங்களுக்கு தகப்பனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலினாலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக மாறியிருக்கிறோமே. பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறாரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். திரியேக தேவனே, நாங்கள் வேதத்தில் உம்மை குறித்து அறியவும் ஆண்டவரே அதன்படி எங்களை ஒப்புக் கொடுக்கவும் இந்த நாளில் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதி. எல்லா துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.